வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வெர்ப்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனைட் வெர்புனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸில் உள்ள வெர்பு அந்த சப்ஜெக்ட் அல்லனா டென்ஸை பொறுத்து அது மாறுபாடு அடைந்தால் அது ஃபைனைட் வெர்பு. கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸை பாருங்கள். ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி. இங்கே வெர்பு எது, ஆக்ஷன் எது, ட்ரிங்க்ஸ் தான் வெர்பு. இப்போ ட்ரிங்க்ஸ்ன்னு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ஹீ கொடுத்துருக்கு, அதனால நம்ம எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் சப்ஜெக்டை தேன்னு மாற்றினா என்னாகும், தேன்னா ட்ரிங்க் வரும். தே ட்ரிங்க் காஃபி. அப்போ நம்ம சப்ஜெக்டை மாற்றுறப்ப வெர்பு சேஞ்ச் ஆகுது. வெர்பு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம ட்ரிங்க்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது தேங்கிறதுனால நம்ம ட்ரிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெர்பு இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் இதை சொல்லணும்னா இந்த வெர்பு சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும், ட்ராங்க்னு மாறும். தே ட்ராங்க் காஃபி. இதுதான் ஃபைனைட் வெர்பு. அதாவது ஒரு சென்டென்ஸில் உள்ள வெர்பு சப்ஜெக்ட் அல்லனா டென்ஸை பொறுத்து அந்த வெர்பு மாறுபாடு அடைந்தால், அதாவது வெர்பு சேஞ்ச் ஆனால் அதுதான் ஃபைனைட் வெர்பு. நம்ம ஃபைனைட் வெர்புக்கு இப்போ சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஹீ டேக்ஸ் டீ எவ்ரிடே. இங்கே வெர்பு எது, டேக்ஸ். எது ஃபைனைட் வெர்பு, டேக்ஸ் தான் ஃபைனைட் வெர்பு. ஹீ பிளேட் வெல் எஸ்டர்டே. இங்கே வெர்பு எது, ஃபைனைட் வெர்ப், பிளேட். தே ரோட் த எக்ஸாமினேஷன் வெல். இங்கே ஃபைனைட் வெர்ப், ரோட். ஐ வாக்ட் அ லாங் டிஸ்டன்ஸ். ஹியர் வாக்ட் இஸ் ஃபைனைட் வெர்பு. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து அண்டர்லைன் த ஃபைனைட் வெர்ப் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் டேக்ஸ், பிளேட், ரோட், வாக்ட் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி அந்த ஃபைனைட் வெர்புன்னு எழுத வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஃபைனைட் வெர்புங்கிறது ஒரு ஆக்ஷன் வெர்பு. அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய அந்த வெர்பு டென்ஸை பொறுத்தோ இல்லைன்னா சப்ஜெக்டை பொறுத்தோ அந்த வெர்பு சேஞ்ச் ஆனால் அதுதான் ஃபைனைட் வெர்பு. இப்போ நான் ஃபைனைட் வெர்புனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸில் உள்ள வெர்பானது சப்ஜெக்ட் டென்ஸ் பொறுத்து மாறுபாடு அடையாமல் இருந்தால் அது நான் ஃபைனைட் வெர்ப்ஸ். அதாவது நீங்கள் சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணாலும் சரி இல்லைன்னா டென்ஸை சேஞ்ச் பண்ணாலும் அந்த வெர்பு அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சும் ஆகாது. அதுதான் நான் ஃபைனைட் வெர்ப்ஸ். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஐ வாண்ட் டு பிளே கிரிக்கெட். இங்கே ஃபைனைட் வெர்பு எது, வாண்ட்டுங்கிறது ஃபைனைட் வெர்பு. ஏன்னா இது சப்ஜெக்டோ டென்ஸோ சேஞ்ச் பண்ணால் இந்த வெர்பு சேஞ்ச் ஆகும். இங்கே நான் ஃபைனைட் வெர்பு எதுன்னா டு பிளே அப்படிங்கிறது தான் நான் ஃபைனைட் வெர்பு. இந்த வெர்பு நீங்கள் சப்ஜெக்டை மாற்றினாலோ இல்லை டென்ஸை மாற்றினாலோ இது சேஞ்ச் ஆகாது. இப்போ நீங்கள் டென்ஸை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஐ வாண்டட் டு பிளே கிரிக்கெட், பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறீங்க ஐ வாண்டட் டு பிளே கிரிக்கெட். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணாலும் அந்த மெயின் வெர்பு ஃபைனைட் வெர்ப் தான் சேஞ்ச் ஆகுதே தவிர நான் ஃபைனைட் வெர்பாகிய இந்த டு பிளே இது சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுதான் நான் ஃபைனைட் வெர்ப்ஸ். இந்த நான் ஃபைனைட் வெர்பை நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள். இந்த 3மே நான் ஃபைனைட் வெர்ப்ஸ் தான். ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஜெரண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஜெரண்ட் அப்படிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்மில் முடியும். இது தனியாக ஒரு செயலை செய்கிற ஆக்ஷன் வெர்பு கிடையாது. இது மெயின், அதாவது ஃபைனைட் வெர்பு கூட இது ஒரு நான் ஃபைனைட் வெர்பா, ஆக்ஷன் எதுவுமே பண்ணாமல் ஒரு சென்டென்ஸில் வரும். இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னா ஒரு நவுனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு அட்ஜெக்டிவாக வரலாம், இல்லைனா அட்வெர்பாக வரலாம். இதை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நான் ஃபைனைட் வெர்பு ஜெரண்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஜெரண்ட் அப்படிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்மில் முடியுங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. see these examples. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜம்பிங் இஸ் ஃபன். இது ஜம்பிங் அப்படிங்கிறது இங்கே நவுனாக வந்திருக்கு. ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது, ஜம்பிங் அப்படிங்கிறது தான் ஜெரண்ட். மை சன் என்ஜாய் ஸ்கேட்டிங். இங்கே ஸ்கேட்டிங் ஐஎன்ஜி ஃபார்ம், இதுதான் ஜெரண்ட். இட் இஸ் நோ யூஸ் ஆஃப் க்ரையிங். இங்கே ஜெரண்ட், க்ரையிங் ஐஎன்ஜி ஃபார்ம். லுக்கிங் ஃபார்வர்ட், ஹி வாஸ் அவே. இங்கே லுக்கிங் தான் ஜெரண்ட். எக்ஸாமில் ஒரு வேளை அண்டர்லைன் த ஜெரண்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்க ஜெரண்ட்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஃபினிட்டிவ்னா என்னென்னு பார்க்கலாம். இன்ஃபினிட்டிவ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 2 + வெர்பு வந்திருக்கும், அதுதான் இன்ஃபினிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் டு ரைட், டு கிவ், டு ஜம்ப், இதெல்லாம் இன்ஃபினிட்டிவ். இந்த இன்ஃபினிட்டிவ் ஒரு நவுனாகவும் வரலாம், அட்ஜெக்டிவாகவும் வரலாம், இல்லைனா அட்வெர்பாகவும் வரலாம். see these examples. டு ஜம்ப் இஸ் அ ஃபன். இங்கே டு ஜம்ப் அப்படிங்கிறது தான் இன்ஃபினிட்டிவ். இது இங்கே நவுனாக வந்திருக்கு. மை சன் லைக்ஸ் டு பிளே. இங்கே 2 + வெர்பு எது,
to play is infinitive. She called her to give the letter. இங்க infinitive எது எப்படி find பண்ணோம்? அதாவது to plus verb. அப்பனா to give அப்படிங்கிறது infinitive. She likes to eat ice cream. இங்க வந்து to eat infinitive. He tries to jump into the well. to jump infinitive. உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் கொடுத்து அதில் இன்ஃபினிட்டிவை அண்டர்லைன் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து to ப்ளஸ் வெர்பை வந்து அண்டர்லைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் ஃபைனைட் வெர்பு வந்து பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிளை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டிசிபிள் பார்க்கலாம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் என்னென்னா வெர்பு எண்ட்ஸ் இன் ஐஎன்ஜி. ஐஎன்ஜி ஃபார்மில் எண்ட் ஆகிற அந்த வெர்பு தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸிங், கிளைம்பிங், ஸ்லீப்பிங், இதெல்லாம் ஐஎன்ஜி ஃபார்மில் எண்ட் ஆகிற வெர்பு. இதுதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன? V3 சொல்லுவோம்ல, கோ, வெண்ட், கான், ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட். ஸோ அந்த V3 தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த வெர்பு வந்து எப்படிலாம் முடியும்? EDயில் முடியலாம், இல்லைன்னா Dயில் முடியலாம், இல்லை Tயில் முடியலாம், ENல முடியும், இல்லைன்னா NEயில் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடீட், ஈட்டன், ஸ்லெப்ட், கான், இது எல்லாமே பார்ட்டிசிபிள். ஸோ வந்து உங்களை பார்ட்டிசிபிள் அண்டர்லைன் பண்ண சொன்னாலும் நீங்கள் அதை பண்ணலாம். இல்லைனா நான் ஃபைனைட் வெர்பை வந்து அண்டர்லைன் பண்ண சொன்னாலும் நீங்கள் வந்து இதை அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள் இந்த மூணுமே நான் ஃபைனைட்டுக்குள்ள கேட்டகரி தான். இந்த பார்ட்டிசிபிள் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்? ஒரு அட்ஜெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணணும். அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு அட்ஜெக்டிவாக இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். The dancing parrots entertained the crowd. இங்கே வந்து dancing அதுதான் என்னது? பார்ட்டிசிபிள். The broken window needed fixing. இங்கே வந்து broken அப்படிங்கிறது past participle. ஸோ வந்து இது பார்ட்டிசிபிள். Removing the coat, Jack rushed to the river. இங்கே ரிமூவிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அது வந்து என்னது? பார்ட்டிசிபிள். ஸோ நம்ம மொத்தம் 3 கேட்டகரி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஜெரண்ட் பார்த்தோம். அது வந்து எப்படி நவுனாக ஆக்ட் பண்ணோம், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆஸ் அ நவுன். அது வந்து ஐஎன்ஜியில் தான் முடியும். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவ் பார்த்தோம். அது to ப்ளஸ் வெர்ப், to ஒர்க், to ஜம்ப் அந்த மாதிரி பிகின் ஆகுறது வந்து இன்ஃபினிட்டிவ். பார்ட்டிசிபிள்னால் என்ன? 2 பார்ட்டிசிபிள் பார்த்தோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி ஃபார்மில் முடியும். அது வந்து அட்ஜெக்டிவாக தான் ஆக்ட் பண்ணும், அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தோம். அது வந்து எண்ட்ஸ் இன் ED ஆர் EN ஆர் N, T, D அந்த மாதிரி. V3 உங்களுக்கு இப்போ வந்து ஃபைனைட் வெர்ப்னா என்ன, நான் ஃபைனைட் வெர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து வேறு மற்ற கிராமர் டாபிக்ஸ் வேணும்னாலும் என்னோடய வீடியோவில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.